உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியா என்ற பெருமையை பெற போகிறோம். அதில் தமிழ்நாடு சேரலைன்றதுக்காக தண்டனையா? இந்த 39 ஒரு 8 குறை, 31 அவனதில் 4 குறை, இவனில் 3 குறைன்னா இது முழுக்க ஆனால் இந்த சோசலிஸ்டுகள் தான் இந்த மகளிர் மசோதா ஒவ்வொரு முறையும் சட்டமாக வடிவம் பெறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு தரப்படும். டெட்லைன் வைங்க. நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு தமிழறிவு மணியன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அவரை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். இப்போ 2021 கரோனாவுடைய எதிரொலிப்பினால நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போயிருக்கீங்க. தமிழ்நாடு கேரளாவிலெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இது எப்படி நீங்கள்? அதாவது நான் இந்த நாடு நலம் பெற வேண்டும், இந்த நாட்டில் விளையக்கூடிய விளைபொருள்கள் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும், பஞ்சமில்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க வேண்டும், மக்கள் தொகை பெருக 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 எத்தனை வளர்ச்சி திட்டங்களை போட்டாலும் உண்மையான வளர்ச்சியை ஒரு நாடு அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம் மக்கள் தொகையில் சீனாவோடு போரிட்டு சீனாவை தாண்டியும் இப்போ நம்ம போய் இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியா என்ற பெருமையை பெற போகிறோம். அதில் தமிழ்நாடு சேரலைன்றதுக்காக தண்டனையா? இல்லை கேரளாவும் சேரலைன்றதுக்காக தண்டனையா? இதை முழுவதுமாக நான் எதிர்க்கிறேன். மோடி அரசு இதை செய்வது எந்த வகையிலும் சரி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிஜேபி வளரலையா? தமிழ்நாட்டிலேருந்து பெருவாரியான ஆதரவு கிடைக்கலையா? இந்த தமிழ்நாட்டிற்கு இன்னும் கூடுதலாக கவனத்தை செலுத்தி அதிகமான திட்டங்களை தீட்டி இந்த தமிழக மக்களுக்கு அதிக வளர்ச்சியை தேடித்தந்து இவற்றையெல்லாம் தந்தது பாரதிய ஜனதா கட்சி தான், இவற்றையெல்லாம் தந்தது பிஜேபியினுடைய ஆட்சி தான், இவற்றையெல்லாம் தருவதற்கு காரணமாக இருந்தவர் மோடி தான் என்று நீங்கள் இந்த கட்சியை வளர்க்க பார்த்து இங்கிருந்து ஒரு 20-25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வழியை காணணுமே தவிர தமிழ்நாட்டில் நமக்கு போதிய அளவுக்கு நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? கேரளாவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? ஆந்திராவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்துக்கு இங்கேருந்து 39 பேரா? இந்த 39 பேரில் நாம் அப்படியே உட்கார்ந்து நமக்கு தொல்லை கொடுக்கறத விட இந்த 39 ஒரு 8 குறை, 31 அவனதில் 4 குறை, இவனில் 3 குறைன்னா இது முழுக்க மிக 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 தவறான ஒரு அரசு செய்யக்கூடாத நல்லதை செய்வதற்கு தண்டனை தருகிற மோசமான ஒரு அணுகுமுறை. அதே போலவே புதிய பாராளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு பில்லு 33% மகளிருக்கான இடஒதுக்கீட்டை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஆனால் தொலைநோக்கில் அதை பார்க்கும்போது அது எப்போ அமல் வரும்னே தெரியலீங்க. எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பது வேறு. ஆனால் மோடி அரசினுடைய ஆதரவினால் தான் இது மகளிர் மசோதா சட்டமாக ஒரு வடிவம் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கு. அதற்காக நாம் மோடிக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் 300 பேருக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியில் இருக்கிறார்கள். இவர்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் மகளிருக்காக 33% சட்டத்தை கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. இதற்கு முன்னே 96 தேவகவுடா காலம் தொட்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியே இது முடக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற மகத்தான சோசலிஸ்ட் கதாநாயகர் லாலு பிரசாத் யாதவ், இன்னொருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார், உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், இவங்கெல்லாம் சோசலிஸ்ட்டுகள். லோகியாவுடைய ஜெயபிரகாஷ் நாராயணுடைய வழி வந்தவர்கள் இவங்க. ஆனால் இந்த சோசலிஸ்டுகள் தான் இந்த மகளிர் மசோதா ஒவ்வொரு முறையும் சட்டமாக வடிவம் பெறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள். இந்த பெண்களுக்கு 33% கொடுத்துடக்கூடாது என்பதில் இவர்கள் தான் தயாராக இருந்தாங்க. இப்போ அவர்களுக்கான வேறு வழி இல்லை, நிர்பந்தம். INDIA கூட்டணி, அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வழி என்ன, எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்றெல்லாம் யோசித்து இப்போ அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ என்ன புறப்பட்டாங்க, இதில் உள்ஒதுக்கீடு கொடு. நீங்கள் பெண்களுக்கு 33% கொடுக்கறது போதாது, அவர்களுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொடுங்க.
நீங்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள், அப்புறம் மற்றொரு கிறிஸ்துவர்கள், இப்படி எல்லாம் பார்த்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு இப்போ காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சொல்கிறது யாருன்னா சோனியா காந்தி. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சோனியா காந்தி தான் மகளிர் மசோதா வருகிற பொழுது அது சட்ட வடிவம் பெறுவதற்கு தடையாக இருந்தவர். ஏன்னா உள்ஒதுக்கீடு என்ற பிரச்சனை அப்போ வந்தபோது, உள்ஒதுக்கீடுன்னு ஒன்றை எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அழுத்தம் கொடுக்குறீங்க? 33% இடஒதுக்கீடு. இப்போ காங்கிரஸ் கட்சி இங்கே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். 39ல் 33%, 3ல் ஒரு பாகம்னு வச்சுங்களேன். அப்போ 39ல் நம்ம என்ன பண்ணோம், 13 பேரை நாமே கொடுத்துருவோம். அந்த 13 பெண்கள் பண்ணுறதுல குறிப்பிட்டது கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்போம், குறிப்பிட்டது இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம். வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுதே கொடுத்துடலாம், கொடுங்க. அதை தான் நான் சொல்லலை, சோனியா காந்தி சொன்னாங்க. இதெல்லாம் பப்ளிக் மெமரி ஷார்ட் என்று ஆங்கிலத்தை சொல்லுவான். மக்கள் எதையும் விரைவாக மறந்துவிடக்கூடியவர்கள். மக்கள் மறதியை மூலதனமாக வைத்துத்தான் ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியல் தேரும் இங்கே பவனி வந்துன்னு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை வாக்குறுதி கொடுத்தோன்றது ஸ்டாலினுக்கே தெரியாது. ஆனால் கொடுத்த வாக்குறுதி எத்தனைன்னு ஓட்டு போட்டவனுக்கும் தெரியாது. அவர் வசதியாக சொல்கிறார், நான் 99% முடிச்சிட்டேன், இன்னும் ஒரே 1% தான் பாக்கி இருக்குன்னு. இவர்களுக்கு எதை கொடுத்தாரு, எதை கொடுக்கல, எதுவுமே தெரியல. இது மாதிரியான நிலைமை. அதனால் இது இப்போ இது தடை என்பது என்ன? உள்ஒதுக்கீடு தான். இன்னொன்று, மறுவரை செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுவரை செய்து பிறகு இது மகளிர் மசோதா வரும்னு சொன்னால் இது எப்போ வரும்? அது கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அதனால் இதை விரைவாக கொண்டு வர வேண்டும். இந்த 2024 உடனே 2 ஆண்டுகள் தான் இருக்க முடியலன்னு சொன்னாலும் 2029ன்றது இப்போ அறிவிங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு தரப்படும். டெட்லைன் வைங்க. இந்த ஆட்சியாளர்கள் இந்த டெட்லைன் அறிவிங்க. அது மாதிரி எந்த டெட்லைனும் இவர்கள் அறிவிக்க தயாராக இல்லை.